இப்போ வடக்கு மண்டலத்தில் சற்றொப்ப 53 தொகுதி இருக்கிறது. ஏற்கனவே திமுக வந்து அங்கே வடக்கில், அதாவது பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருவள்ளூர், சென்னை அந்த அந்த பகுதி ஃபுல்லாக திமுக கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கிறது. 26 தொகுதியை இப்போ வெல்ல போகிறார்கள். அதிமுக 16 வெல்ல போகிறார்கள். 11 தொகுதி வந்து இழுபறி என்று சொல்லிடுறாங்க. மற்றவங்களுக்கு 0, யாரும் கிடையாது. கொங்கு மண்டலம், அதிமுகவுடைய பலம் புரிந்த கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் திமுக 18, அதிமுக 38, இழுபறி 5, மற்றவை 0. டெல்டா மண்டலம் 46 தொகுதியில் இருக்கிறது. திமுக 31, அதிமுக 8, இழுபறி 7. தென் மண்டலம் சவுத்து, மதுரைக்கு கிழக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், இந்த மாதிரி ஏரியாக்களில் தென் மண்டலத்தில் 58 தொகுதி இருக்கிறது. இதில் வந்து திமுக 22, அதிமுக 25, திமுக 3 தொகுதி கூட, இழுபறி 11 என்று போட்டிருக்கார்கள். சென்னை மண்டலம் 16 தொகுதிகள் உள்ள சென்னை மண்டலத்தில் 8 திமுக, 3 அதிமுக, இழுபறி 5 என்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க நம்ம கேட்குறோம். 234 தொகுதிகள் இருக்கிறது. ஒரு தொகுதிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 2-2.5 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வைங்க. எத்தனை வாக்காளர்கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்க? எப்படி இந்த சர்வே நீங்கள் எடுத்தீங்க? இங்கே தான் ஒரு முடிவு இருக்குது இல்லையா? எத்தனை நாள் இந்த சர்வே எடுத்தாங்க? ஒரு 3000 பேர், ஒரு 5000 பேர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எப்படி இந்த முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க? மார்க்கெட்டுக்கு போனீங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டிங்களா? அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் பேசுனீங்களா? பொதுமக்கள்கிட்ட நீங்கள் டீ கடை பெஞ்சில் உட்காந்து கருத்து கேட்டிங்களா? எந்த மாதிரியான கருத்தை நீங்கள் கேட்டீங்க? அரசு ஊழியர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? பெண்கள் எந்த வகையான ஏஜ் குரூப்பில் உள்ள பெண்களெல்லாம் நீங்கள் பார்த்து பேசுனீங்க? எந்த தரவுகளும் இல்லை. ஆனால் ஃபிகர்ஸ் மட்டும் போடுறாங்க. அப்போ சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இது முழுக்க வந்து ஒரு ரிலையபிள் ரிசோர்ஸ் கிடையாது.